கும்மிடிப்பூண்டியில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட குழந்தை சிகிச்சை பலனின்றி பலியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், வணக்கம். முழு தகவலையும் சொல்லுங்க. கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது வடமாநில பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி அவர் மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில தற்போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்பேட்டையில 300க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் அங்கு இயங்கி வருகிறது. இங்குள்ள தொழிற்சாலைகள்ல பல்லாயிரக்கணக்கான வடமாநில தொழிலாளர்கள் பணியாற்றி வரக்கூடிய நிலையில பல்வேறு வட மாநிலங்கள்ல இருந்து அவர்கள் குடும்பத்துடன் அங்க வாடகைக்கு குடியிருந்து அங்கேயே பணியாற்றி வருகின்றனர். சிப்காட் பகுதியில இருக்கக்கூடிய வடமாநில தொழிலாளர்கள் அதிக அளவில வசித்து வரக்கூடிய குடியிருப்புகள் நிகழ்ந்த ஒரு பகுதியில நேற்று மாலை 3 மணி அளவுல 3 வயது சிறுமி ஒருவர் அதிர்ச்சி அடைந்த அங்கு இருந்திருக்கிறார். அப்போது திடீரென பெற்றோர் உதவியுடன் அந்த சிறுமியை மீட்டு அருகில் இருக்கக்கூடிய ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள். அப்போது அந்த சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருப்பதாக அவர்கள் பொதுமக்கள் உட்பட அவர்களது பெற்றோரும் குற்றஞ்சாட்டி தற்போது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தனர். அப்போதுதான் இயற்கை உபாதை கழிக்க சென்ற பெண்கள் முட்புதர்ல அந்த 3 வயது குழந்தை இருப்பதை கண்டு உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய முதல்ல கும்மிடிப்பூண்டி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அப்போது அருகில் வசித்து வந்த இளைஞர் பெண் குழந்தையிடம் பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டதாக அவர் தெரிவித்திருக்கிறார். சிறுமியிடம் வடமாநில இளைஞர் தான் இது போன்று பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில இது தொடர்பாக அந்த சிறுமியும் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பாக வடமாநில இளைஞரை பொதுமக்கள் பிடித்து அங்கு தாக்கி காவல்துறையிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். சிறுமியை ஒரே அறையில இருந்த வடமாநில இளைஞர் 4 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருப்பதாகவும் அனைவரையும் கைது செய்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அங்குள்ள பொதுமக்கள் மற்றும் சிலர் அங்குள்ள பெற்றோர்கள் சிலர் சிப்காட் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தை மேற்கொண்டனர். இந்த போராட்டமானது மிகுந்த அளவுல பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில உடனடியாக காவல்துறையினர் தாங்கள் தகுந்த குற்றவாளியை கைது செய்து சிறையில் அடைப்போம் என வாக்குறுதி அளிக்கப்பட்ட நிலையில அந்த கூட்டமானது கலைந்து செய்யப்பட்டது. பின்னர் பீகாரை சேர்ந்த அந்த பிபின் மஞ்சி என்ற நபரை தான் போலீசார் கைது செய்திருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு நடவடிக்கைகளானது மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில தற்போது அந்த சிறுமி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக தொடர்ச்சியாக அங்குள்ள பொதுமக்களும் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தரப்பிடம் அவர்கள் முறையிட்டு வந்த நிலையில தற்போது இந்த குழந்தை உயிரிழந்திருப்பதாக மேலும் விசாரணையானது நிகழ்த்தப்பட்டு வரும் என காவல்துறையினர் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்ட அந்த ஒரு நபரிடம் தீவிர விசாரணையை போலீசார் மேற்கொள்ள இருக்கிறார்கள். போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதால அவர் மீது தொடர்ச்சியாக மேலும் சில இந்த கொலை வழக்கும் பதிவு செய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் காவல்துறையினர் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் தொடர்ச்சியாக வேறு யாருக்கும் இதுல தொடர்பு இருக்கிறதா, இந்த சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி இருக்கிறாரா என்பது தொடர்பான பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகு தெரிய வரும் எனவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த ஆண்டு திருவள்ளூர் மாவட்டத்துல ஆரம்பாக்கத்துல இதே போன்றுதான் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவமானது பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியது. அதிலும் ஒரு வடமாநில இளைஞர் தான் கைது செய்யப்பட்டார். அதே போன்று ஓராண்டு கழித்து மீண்டும் ஒரு சம்பவத்துல குழந்தை உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவமானது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.